இது ஸ்வர்ணயுகம் புக்கில் வந்தது. நம்ம அந்த மாஸ்டரோட ஸ்பீச்சை கேட்குறோம். டிவி மூலம் பிரபஞ்சத்தையே தெரிஞ்சுக்கொள்கிறோம். டிவி இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அவர் ஹியூமன் பாடி. அதை ப்ராப்பராக டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேட்ஸில் வச்சுக்கணும். அது யோக பாஷையில் பிண்டாண்ட பிரம்மாண்ட சமன்வயம் அப்படின்னு சொல்லுவோம். பிண்டம்னா சரீரம், பிரம்மாண்டம்னா பூரா உலகம். பிரம்மாண்டத்தில் உள்ள எதையுமே நம்ம அடையலாம். அது பின்னாடி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ் பாசிபிள். அதாவது இப்போ சஞ்சய் மட்டும்தான் யுத்தத்தை பார்த்தாருன்னு இல்லை, நம்ம கூட இப்போல்லாம் யுத்தத்தை பார்க்குறோம். டிவியில் ஆன் பண்ணினாக்க எந்த இடத்துல என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. டிவி ஒரு சின்ன பெட்டி தான், அதில் எல்லாம் வருகிறதோ தெரியும். அதாவது டிவி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அதில் எல்லாம் வருதுன்னு சொன்னால் தெரியும். அந்த டிவி வச்சுக்காதவாளுக்கு ஏதேனும் இந்த மாதிரிலாம் டிவியில் வருது அப்படின்னு சொன்னால் சிரிப்பாக தெரியும். பிரபஞ்சத்தில் நடக்கிறத பார்க்குறோம். நன்னா கிளியராக பிரபஞ்சத்தில் என்னென்ன சண்டை எங்கே நடக்கிறது என்ன எது நம்ம விவரமாக பார்க்க முடியும். பாடியில் மொத்தம் காஸ்மோஸ் ரிஃப்ளெக்ட் செய்ய முடியும், லிங்க் பெற முடியும். சாவித்திரி சாதனையோட முக்கியத்துவம் இதான். சாவித்திரி சாதனை நீ செய்கிறது மூலமாக யூ ஆர் லிங்க் அப் வித் காஸ்மாஸ் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் மிஷினரி. இப்போ நாம் பார்க்குற மிஷின் கூட எல்லாமே சரீர உறுப்புடன் சம்மந்தப்பட்டு ஒத்து தான் இருக்கும். டெலிஃபோன் கேட்குறோம், அது காது இதுதான் ஷேப்பு. டயாலிசிஸ் செய்கிற மிஷின், ஆல் மிஷின்ஸ் கனெக்ட் வித் ஹியூமன் ஆர்கன். ஹார்ட் ஆப்ரேஷன் செய்யும்போது நம்மளுடைய பிளட்டு கனெக்ட் வித் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். அதேவித என்டையர் காஸ்மாஸ் லிங்க் வைப்பது தான் சாவித்திரி சாதனை. மந்திரம் ஒன்றும் புதுசு இல்லை, உபயோகிக்கிற விதானம் புதுசு. இப்போ பிளேடு இருக்குது, அந்த பிளேடு வச்சுட்டு எல்லாமே பண்ண முடியும். அந்த பஸ்ஸில் போகும்போது திருடன்லாம் பிளேடை வச்சுட்டு பேக்கெட்டை கட் பண்ணி ஹேண்ட்பேக்கில் இருக்கிற பைசாவை எடுப்போம். ஆனால் அந்த பிளேடு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கும் உபயோகிக்கலாம். உபயோகம் பண்ணுறதுல மாறுதல், அதை நன்னா புரிஞ்சுக்கணும். ஓம் பூர்புவஸ்வஹ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இதில் 3 வியாக்கிருதி இருக்குது. இப்போ ஓம் பூர்புவஸ்வஹ மகஹ ஜனஹ தபஹ சத்யம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். டிவி சேனலில் ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணிட்டா சேனல் மாறும். அது எந்த சேனல் வேணுமோ டக்குன்னு ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணிக்கணும். காஸ்மாஸோட லிங்க்கு பெறணும் அப்படின்னா நம்ம சரீரத்தில் 7 பாயிண்ட் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சஹஸ்ராரம் அப்படின்னு 7 பாயிண்ட்டு. நீ ப்ராக்டிஸ் செய்யும்போது எல்லாமே உபயோகிச்சுப்ப. ஆனால் பர்பஸ் தேவைப்படும் போது யூ ஷுட் நோ விச் ஸ்விட்ச் ஆன். டிஃப்ரென்ஸு பின்னாடி சொல்கிறேன்.
பாயிண்ட் புரிஞ்சது இல்லையா? ஓம் பூர்புவ ஸ்வஹ மஹஹ ஜனஹ தபஹ சத்யம் தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இதில் 3 வியாகிருதிக்கு பதிலாக 7 வியாகிருதி. இதை 5 தடவை சாண்ட் பண்ணணும். 2 கட்டை விரலையும் ஹிருதயத்துக்கு ஏத்தாப்பில் வச்சுக்கோங்க. உங்களுடைய பார்வை அந்த 2 கட்டை விரல் மேலே தான் இருக்கணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கண்ணை மேலே பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணாத. திருஷ்டி கட்டை விரல் மீதே இருக்கணும். இது கனெக்ட் பண்ணுறது ஃப்ளோ, பேர்ட்ஸ் பவர். எல்லாரும் நேராக உட்காருங்கோ, கண்ணை முடிக்கோங்க. கண்ணை இந்த கட்டை விரல்லையே பாருங்கோ, அங்கே இங்கே திரும்பி பார்க்காதீங்க. நான் உச்சாரணம் பண்ணுறேன், திருப்பி நீங்கள் உச்சாரணம் பண்ணுங்க. ஓம் பூர் புவ ஸ்வஹ மஹ ஜனஹ தபஹ சத்யம் தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ மஹஹ ஜனஹ தபஹ சத்யம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ மஹஹ ஜனஹ தபஹ சத்யம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். ஓம் பூர்புவஸ்வஹ மஹஹ ஜனஹ தபஹ சத்யம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். ஓம் பூர்புவ ஸ்வஹ மஹஹ ஜனஹ தபஹ சத்யம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இப்போ எல்லாரும் தியான முத்திரைக்கு உட்காருங்க. லெஃப்ட் மடியில் லெஃப்ட் ஹேண்டு மேலே ரைட்டு ஹேண்டு வச்சுட்டு 2 நிமிஷம் சைலன்ஸ்.
சூரியன்ட்டேருந்து லைட் பிராணசக்தி, மூணாவது குண்டலினி சக்தி. இது மூணும் வருது. ஒன்று லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, தத் சவிதுர் வரேண்யம். ரெண்டாவது பிராணசக்தி, பர்கோ தேவஸ்ய தீமஹி. மூணாவது குண்டலினி சக்தி, தியோ யோன பிரச்சோதயாத். ஃபண்டமெண்டலாக தெரிஞ்சுடுத்து பின்னாடி let us start our first step. முடிஞ்ச வரைக்கும் பத்மாசனத்தில் உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணுங்கோ. முடியல அப்படின்னு முதலையே சொல்லாதீங்கோ, ட்ரை பண்ணு. முதல்ல மிருத்யுவை ஜெயிக்கணும் அப்படின்னா பத்மாசனம் கண்டிப்பாக பண்ணணும். பத்மாசனத்தில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லாமல் முயற்சி பண்ணி உட்கார்றது தான் விவேகம். யூ ஷுட் பி மாஸ்டர் ஆஃப் பத்மாசனம். உற்சாகம் இல்லாமல் பேசாத. பத்மாசனத்தை போட்டு உட்கார முடியும். ஐ கேன் டூ இட். ரொம்ப முடியாதவா யூஸ் யுவர் காமன் சென்ஸ். ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, அப்புறம் முழங்கால ரொம்ப சிரமப்படும்படியாக இருக்கும். முயற்சி பண்ணினா முடியும். சாதாரணமாக எப்போதும் உட்காரும்போது கூட நிரந்தரமாக உட்கார்றதுக்கு ட்ரை பண்ணு. முழங்கால் கீழே பூமியில் உட்காரும்போது முழங்கால் இது பூமியை தொடணும். ஸ்ட்ரெயிட்டாக உட்காரு. லெஃப்ட் தொட மீது வலது காலை போட்டு உட்கார்ந்தா உன்னுடைய கோரிக்கையெல்லாம் தீரும். அப்படி உட்கார்ந்துருக்கிறவா அந்த பொசிஷனை பார்த்தா கூட உன்னோட கோரிக்கை தீரும். சாயியை பாரு. அதாவது நம்ம கோயிலில் போய் நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இருப்போமே தவிர அதை உத்து பார்த்து எப்படி உட்காந்துருக்காரு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. பத்மாசனம் அப்படிங்கிறது மொத்த ஆத்தியாத்மிகத்துக்கு பேசிஸ். யூ ஹாவ் டு லேர்ன் இட். 21 நாளில் கண்டிப்பாக வரும். பத்மாசனத்தில் உட்காந்துட்டா கையை இஷ்டப்படி வச்சுக்கோ. தியான முத்திரையில் வச்சுக்கிறியா, சின்முத்திரையில் வச்சுக்கிறியா, அது உன்னோட இஷ்டம். உனக்கு தைரியம் வரத்துக்கு நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆசன பிராணாயாமம் பற்றி அவ்வளோ நம்பிக்கை இல்லை. யூஸ் டு இக்னோர் இட். என்னிட்ட யாரான ஐடியா கேட்க வந்தால் அவளை மிஸ்லீடு கூட செஞ்சேன். கண்மூடி தியானம் பண்ணு, எல்லாம் ஆத்மா சக்தி அப்படின்னு சொல்லுவேன். ஆத்ம சக்தி உடம்பில் பிரவேசிக்க ஆசன பிராணாயாமம் மஸ்ட்.
அப்படிங்கிறதே எனக்கு நன்னா புரிஞ்சுது, லேட்டாக புரிஞ்சுது. வரணும், எதுக்கு பத்மாசனம் வந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு நம்ம படிக்கிறோம். எக்ஸாம் எழுதும்போது டேபிளில் உட்காந்து எழுதுகிறோம். அது இப்போ வீட்டில் உட்காந்து நம்ம படிக்கும்போது கூட ஒரு பெஞ்சோ ஏதோ வச்சுட்டு எழுதுகிறோம். ஆனால் நான் படுத்துட்டு எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி எழுதுறது தப்பு. எக்ஸாம் எழுதும்போது எப்படி ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து எழுதுகிற? ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஒரு போஸ்டர் இருக்கு. தேவதா சக்தி பிராணசக்தி ஒன்று தான். தேவதை அப்படின்னா அமரர், அவா சாவு இல்லாதவா. தேவதா அப்படின்னா வி ஆர் டாக்கிங் அபவுட் பிராணா. அதை நல்லா மனசில் நினைவுபடுத்திக்கோ. பிராணாவும் தேவதா சக்தியும் ஒன்று தான். இப்போ ஹீட்டர், ஃப்ரிட்ஜ் இருக்குது. எலக்ட்ரிசிட்டியிலேயே சூடுபடுத்தினா ஹீட்டர், குளுமை தந்தா ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறோம். தனம் தர்றது மகாலட்சுமி. அது பிராணசக்தி. வித்யை தந்தா சரஸ்வதி. ப்ரொடெக்ஷன் தந்தா துர்கா சக்தி. இவ்வளவு தேவதா சக்திலாம் இல்லை, இருக்கிறது ஒரே பிராணசக்தி. பிராணசக்தியை நாம் 7 விதமாக உபயோகிச்சு கொள்கிறோம். அதை சூரியனோட 7 கிரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரீரத்தில் இருக்கிறத சக்கரம் அப்படிங்கிறோம். சரீரத்தில் 7 சக்கரம் இருக்குது. சரீரத்தில் பத்மாக விரியறது அப்படின்னு சொல்கிறோம். பத்மம் தேவதா சக்தி உன்னிட்டம் வரத்துக்கு நீ பத்மாசனத்தில் உட்காரணும். பத்மம் இல்லாத எந்த தேவதையும் இல்லை. அது இல்லாமல் ஏதேனும் தேவதையை நீ பார்த்தியா? ஆலோசனை பண்ணு. யாரான தேவதைகள் பத்மாசனத்தில் உட்காந்துருப்பா, இல்லது கையில் தாமரையை வச்சுட்டுருப்பா. எங்காவது டச் செய்யும் அந்த தாமரை. அதனால் பத்மாசனம் மஸ்ட். அதுக்காக ரொம்ப முண்டித்தனமாக செய்யாத. அதில் உன்னோட வயசு, உன்னோட உடம்பு அதெல்லாம் பார்த்துக்கோ. 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் எனக்கு அவ்வளோ நம்பிக்கையே இல்லை. பெங்களூரில் நேச்சர் க்யூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒருத்தர் ரொம்ப குண்டு, கால் தொடை எல்லாம் ஓவர் வெயிட்டு. அவரை டாக்டரை பார்த்துருக்கும்போது டாக்டரை கொஞ்சம் டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுத்தார். அவருக்கு முழங்கால் ஜாம் ஆகிடுது. 1/2 hour பத்மாசனம் போட சொன்னான். அவருக்கு வரவே இல்லை. எனக்கு கோமுக ஆசனம் வராது. எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சதுனால 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிப்போம். அவருக்கு பத்மாசனம் வராது, எனக்கு கோமுக ஆசனம் வராது. எனக்கு கோமுக ஆசனம்னா லிட்டரலாக அழுகியே வந்துடுது. கரெக்டாக 21 நாளைக்கு அவருக்கு பத்மாசனம் வந்துடுத்து, எனக்கு கோமுக ஆசனம் வந்துடுத்து. சின்சியராக முயற்சி பண்ணினா 21st டே ஆசனம் வந்துடும். தைரியம் வரத்துக்காக இதை நான் சொன்னேன். அந்த பத்மாசனம், அதாவது நம்ம உட்காரும்போது லெஃப்ட் கால் மேலே ரைட்டு காலை
வச்சுட்டு அரை பத்மாசனம் அது கூட உட்காரலாம். அந்த பாதம் வந்து அந்த தொடை மீது இருக்கணும். அது வந்து ஃபுல்ஃபில் ஆகுது லிங்க்கு. அங்கே ஒரு நர்வ் இருக்குது. அது ப்ரெஷர் கொடுக்கறது ரொம்ப அவசியம். எப்போ அந்த நர்வ் டச் ஆகுது தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் பத்மாசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் பத்மாசனத்தை நன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் மந்த்து 3 hours பத்மாசனத்தில் உட்கார முடியும். உட்காரணும். யூ ஹாவ் டு லேர்ன். சின்முத்திரை அல்லது ஞானமுத்திரை ரொம்ப உபயோகப்படும். கண்மூடி ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. சூரியன்டேந்து லைட்டு பிராணசக்தி, குண்டலினி சக்தி வருது. இப்போ நீ பிராணசக்தியை ஆக்கர்ஷிச்சுக்கோ. எல்லோ கலர் லைட்டு, கோல்டு கலர் கிரணம். உதிக்கிற சூரியனை ஊகிச்சு கொண்டு உட்காரு. எதிரில் சமுத்திரம் இருக்கிறத ஊகம் பண்ணிக்கோ. சமுத்திரத்தில் இருக்கும் சூரியன் மேலே வரத ஊகிச்சுக்கோ. விஷுவலைஸ் செய். ஒன்று கண்ணுக்கு எதிர்த்தாப்புல சமுத்திரம். அங்கேருந்து உதிக்கிற சூரியன் மேலே வருது ஊகம் பண்ணிக்கோ. அதுதான் உன் கண்ணில் தெரியணும். ஓஷன், அந்த சமுத்திரத்தில் நிறைய வாட்டர். கோல்டன் சன் இஸ் ரைசிங். எல்லோ கலர் ரேஸ் உன் மீது படுறதா மாதிரி பாவனை பண்ணிக்கோ. Visualization is the key of success. கிளியராக இருக்கணும். You would be aware of contact. இதையே குரு ஸ்பரிசம் அப்படின்னு சொல்லுவோம். You would be aware of the ஸ்கின். அந்த உனக்கு அவேர்னஸ் இருந்து அந்த ஸ்கின்ல நீ அந்த டச் ஆகிறத நீ ஃபீல் பண்ணணும். கழுத்து, அப்படி உட்காந்துருக்கும்போது அந்த கை வளையல் கூட அப்படியே உனக்கு கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணு. நீ ரொம்ப அவேராக இருக்கணும், அதை கவனிக்கணும். அவேர் ஆஃப் த பாடி, மொத்தமும் கவனி. உன்னோட புடவை அது டச் பண்ணுறது. நீ உட்காந்துருக்க தரைக்கும் உனக்கும் நடுப்புற ஆசனம். அந்த ஆசனத்தை நீ அழுத்திட்டு உட்காந்துருக்க, அது கூட நீ ஃபீல் பண்ணணும். டோட்டல் அவேர் ஆஃப் த பாடி, கோல்டன் ரேஸ். அதே ஃபீலிங்கில் இரு. அந்த ரேஸ் உன் மேலே பட்டு உன்னை உற்சாகப்படுத்துறது. உன்னோட சோம்பேறித்தனம், உன்னோட நிராசை உன்னை விட்டு ஓடி போயிடுது.
உன்னோட ஊக்கத்தை அந்த கிரணம் அதிகப்படுத்துறது. ஃபீல் பண்ணு. ஒரு வேலை பண்ணால் பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிற ஒரு உள்ளேருந்து ஒரு என்தியோசியாசம் வருது. உற்சாகம், ஆனந்தம் எல்லாமே நீ உட்கார்ந்து இருக்கிறதுலேருந்து கண்டுபிடிக்க முடியும். நீ ரிலாக்ஸாக உட்காரணும். ஃபுல் ஆஃப் என்தியோசியாசம், ஃபுல்லாக உற்சாகம். உன்னோட உற்சாகம் யாரும் எதுன்னு சொன்னால் கூட உன்னோட உற்சாகம் எப்போதும் குறையவே கூடாது. அதை ஃபுல்லாக அந்த ஊக்கம், பர்ஃபெக்டாக பண்ணணும்னு ஒரு ஆர்வம், அப்படியே ஒரு பண்ணித்தான் ஆகணுங்கிறது ஒரு வேகம். அனந்தமான சூரியனோட சம்பந்தம் வச்சுக்கொண்டு இருக்கும். ரிசர்வ்டு அதாவது யூ ஆர் லிங்கிங் இன் த கிரேட்டஸ்ட் ரிசர்வாயர் ஆஃப் பிராணா இன் த சன். அந்த சக்தி அப்படியே ரொம்பிண்டு இருக்கு. நீ அசையவே கூடாது. சூரியனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உற்சாகத்தை நிறைய எடுத்துக்கோ. சூரியன்ட்டேருந்து அது கொட்டி கிடக்கு. அப்படியே உற்சாகம் அப்படியே வந்துட்டே இருக்கு. மெதுவாக கண்ணை தர. பாடியை ரிலாக்ஸாக வச்சுக்கோ. பிராணசக்தியை அனுகூலமாக மாற்றுறதுக்கு ரிஷி ஒரு மந்திரம் சொன்னார். அந்த மகாலட்சுமி மந்திரம் தந்தா. குண்டலினி மந்திரம், சாவித்திரி மந்திரம். அதாவது சரீரத்துக்கு அனுகூல மந்திரம். நம்ம சரீரத்தில் கமலம், நம்ம சரீரத்தில் கமலம் இருக்குது. அது கமலாலயம். அதில் 7 சக்கரத்துலேயும் 7 கமலம். அது வியாகிருதி. 7 கமலத்துடன் 7 சக்கரத்துடன் எந்த உலகத்தில் எதனோட லிங்க் வச்சுக்கணுமோ அந்த கமலத்துடன் லிங்க் வச்சுப்போம். ஓம் ஸ்ரீ கமலே கமலாலயே பிரசீத பிரசீத. நம்ம வேலை செய்யறதுக்கு சரீரம் வேணும். கமலம் சூஷ்ம சரீரத்தில் இருக்கு. சூஷ்ம சரீரம் ஜாகிரதம். அது வேலை பண்ணுறதுக்கு செய்ய ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். பிராணசக்தி குண்டலினி என்பது குண்டலினி சக்தி. பீஜ மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஓம் மகாலட்சுமியை
நமக. இப்போ எல்லாரும் கண்ணை மூடி 2 மந்திரம் இன்னைக்கு சொல்லியிருக்கு, ரெண்டுத்தையும் இன்னொரு தடவை சொல்கிறேன். மகாலட்சுமி மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமை நமக. சாவித்ரி மந்திரம் கண்ணை மூடிட்டு எல்லாரும் ஒன்னொரு தடவை சொல்லுங்க. ஓம் பூர்புவஸ்வஹ மஹஹ ஜனஹ தபஹ சத்யம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாத். இந்த மகாலட்சுமி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1000 டைம்ஸ் செய்யலாம். நேரத்தை உத்தேசித்து அட்லீஸ்ட் 108 தடவாது பண்ணுங்க. எல்லா மகாலட்சுமி மந்திரம் சாவித்திரி மந்திரம் ரெண்டுத்துக்கும் ஆதார சக்தி சூரியன். சூரியன் பிராணசக்தி. அது சிம்பாலிக்காக ஒரு ஜந்து அதோட இருக்கு. அதுதான் பசு. காஸ் பவர், அதாவது ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். பிராணசக்தி எப்போவும் பசுவோட ஒப்பிடுவோம். சூரிய கிரணத்தை கூட கோ அப்படின்னு சொல்லுவோம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமை நமக. இது லட்சுமி மந்திரம். ஸ்வஸ்தி.